பாகிஸ்தானுக்கு சொந்தமா இந்தியா என்ன சொல்கிறது, இப்போ ரஷ்யாவுக்கு சொந்தமான யார் நீ பார்த்து யாரும் இல்லை, நான் பார்த்தேனே, அவங்களா சொல்லினுக்கிறாங்க, அவ்வளோதான். பாகிஸ்தானி இடமா இருந்தால் அது அவங்க இடமா கூட இருக்கட்டும், சின்ன வயசு நாங்களும் கேட்டு தான் இருக்கோம், பாகிஸ்தானி இடமா கூட இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஆணியும் பிடுங்களை வந்து என் புள்ளியும் இங்கே தான் இருக்கிறான், என் பொண்ணு இங்கே தான் இருக்குது, மற்ற என்ன ஆட்டாங்க, ஒன்றுமே ஆட்ட முடியாது அவங்கள. வரலாறு அது இதுன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வரும்போது வந்து பேக் சைடில் ஒரு இடமே கிடையாது, இதெல்லாம் ஒரு கிரவுண்டு சின்ன இடம், ஃப்ரண்ட் ஏரியா நம்மளுக்கு அந்த சைடில் வந்து நம்மளுக்கு ஒரு இடம் இருக்குது. கேரம ஸ்கூல்லாம் வந்து இப்போ தான் வந்து இருக்கும்போது மைதானம் ஃபுல்லாகவே, மற்றபடி ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லைட் வெளிச்சம் எதுவுமே கிடையாது. நாங்களாம் வந்து வீட்டிலேருந்து லைனை கொடுத்து அப்படியே ஓட்டின்னு வந்து ஒரு சின்ன பல்புங்க தான் எரியுமா தவிர, இவங்களாம் வந்து ஹவுசிங் போர்டு வந்து அப்பத்துலேருந்தே இருந்துச்சு, இருந்தவங்க மட்டும்தான் அங்கே இருக்கணுமா தவிர மற்றவங்களாம் உள்ளே போக முடியாதுன்னா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கொட்டாய் வீடு, இது வந்து பெரிய இடம், நாங்கள் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. எதுவுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை. இங்கெல்லாம் இந்த பேண்டா வீட்டு வாசலில் தான் இருக்கும், நான்டா எல்லாமே தான் இது, அந்த மாதிரி தான் இவங்க எல்லாம் இது சொன்னாலும், யூரின் போனாலும் சரி, மோஷன் போனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எல்லாமே இது மட்டும்தான் எங்களுக்குன்னு. என்ன இருக்குது இந்த ஸ்ட்ரீட் லைட் இப்போ கூட சரி, யார் போட்டால் இவங்க போட்டாங்களா சரி, ஸ்ட்ரீட் லைட் மட்டும்தான் இங்கே இருக்குது. ஒரு ட்ரைனேஜ் லைன் இருக்கா, ஒரு ரோடு இருக்கா, ஒன்றுமே கிடையாது, எதுவுமே இங்கே இல்லை, அவ்வளோதான் மேட்ரு. அம்மா இது வந்து எனிமி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க, இதோடைய வரலாறு பற்றி என்ன? நிஜமோ அது பெய்யான்னு தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. நிஜம்னா சரிப்பா, அப்படி நிஜமாகவே இருந்தால் இவ்வளோ கொட்டா வீடுங்க விழுந்துச்சு, எதோ இல்லாதப்பட்ட ஏழைங்க ஏதோ இப்படி கட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் மாளிகையெல்லாம் எழும்புச்சுல, வந்து தடுத்துருக்கலாம்ல. இது எங்கள் இடம், யாரும் கட்டா இது இல்லை, போனால் போகுதுன்னு எதோ இருக்க சொல்கிறேன், இருக்கிற வரைக்கும் இருங்க, அந்த மாதிரிலாம் கட்டக்கூடாதுன்னு தடுத்துருக்கலாமே. விட்டுட்டு இத்தனை வருஷம் கழித்து முயற்சிக்கிறாங்கன்னா அது உண்மைன்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை.